என்னடி புதுசா மேமெல்லாம் சொல்ற? சும்மா தாண்டி சொன்னேன். ஓகே, எங்க இருக்க? என்ன பண்ற? நான் எங்க பாட்டி ஊருக்கு போயிட்டு இருக்கேன் பிரியா. நீ எங்க இருக்க? என்ன பண்ற? நான் என் பிஎஃப் கூட இருக்கேன். பிஎஃபா? அது யாருடி? ஓ, அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? நீ தான் லவ்வே பண்ணலல்ல, அதனால அது எப்படி உனக்கு தெரியும்? ரொம்ப கலாய்க்காதடி. அப்படின்னா என்னன்னு சொல்லு. ஏன் லவ் பண்ணாதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? லவ் பண்ணலாம் எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதா? ஓகே ஓகே, கோவப்படாத. சொல்கிறேன். பிஎஃப்னா பாய் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், ஓகேவா? ஓஹோ, இதுக்கு இப்படியெல்லாம் நேம் இருக்கா? ஆமாம் ரோஷினி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளாக கேட்கணுன்னு இருந்தேன். இப்போ கேட்கவா? கேளுங்க மேடம், ஆன்சர் பண்ணுறேன். நீ ஏன்டி யாரையுமே லவ் பண்ணலை? எவ்வளோ பெரிய டவுட்டு. இதையாடி இத்தனை நாளாக வெயிட் பண்ணுறதை கேட்கணுன்னு? கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுடி. ஓகே ஓகே, சொல்கிறேன். பிரியா, உங்கள் வீட்டில் நீ லவ் பண்ணுறது தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சால் அவ்வளோதான், எங்கள் அண்ணனுங்க என்னை வெட்டி போட்டுருவாங்க. பட் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா எங்கள் வீட்டில் அந்த பையன் யார், என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அவன் கூடவே எனக்கு மேரேஜும் பண்ணி வச்சுருவாங்க, நல்ல பையனாக இருந்தா. என்ன சொல்கிற ரோஷினி? ஆமாம் பிரியா, உண்மைதான். உண்மையை தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் தான். சூப்பர் ரோஷினி, உங்கள் அப்பா அம்மாவும் லவ் மேரேஜா? அப்போ வேற லெவல் தான். ஆமாம் பிரியா, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் போதும், எங்கள் வீட்டில் என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால தான் என்னமோ எனக்கு லவ் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதே உங்கள் வீட்டில் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் எனக்கும் லவ் செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரோஷினி, உங்கள் வீட்டில் நான் பிறந்திருக்கணும்டி, செம்மையாக இருந்திருக்கும். பொடி பைத்தியக்காரி, ஏன் இப்பெல்லாம் பேசுகிறேன்? ஆமாம், அப்போதான் என் லவ்வுக்கு ப்ராப்ளம் வராமல் இருந்திருக்கும்ல, அதான் சொன்னேன். ஆமாம் ரோஷினி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னேன்ல, அதான் கேட்டுட்டேடி, அப்புறம் என்ன? மறுபடியும் ஒன்று ஏதாவது இருக்குதா? ஆமாண்டி, இன்னும் இருக்குது. சரி ஓகே, கேளு, அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். கொஸ்டின் கேட்கவா? கேளுடி கேளு. ஓகே ரோஷினி, உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்? ஏன் பிரியா இதை கேட்குறேன்? நீ ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கியா என்ன? லூசு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான் கேட்டி. உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்னு உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதை சொல்லு. பிரியா, என்னை ரொம்ப லவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, எனக்காக என்ன வேணாலும் செய்யறவனா இருக்கணும். என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, பெரியவங்களை மதிக்கணும். எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கணும். நெக்ஸ்ட்டு, என் கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் அவன் எப்பயுமே என் கூடவே இருக்கணும். நெக்ஸ்ட்டு, என்னடி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறேன்? இல்லடி, நீ சொல்கிற மாதிரிலாம் பையன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிப்பட்ட பையன் தான் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஓகே ரோஷினி, நானும் கடவுள்கிட்ட கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வேறு என்னென்னலாம் வேணும்? என்னை டெய்லியும் கொஞ்சணும், டெய்லியும் திட்டணும், டெய்லி சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். இது என்னடி புதுசாக இருக்குது? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு தானே கேட்பாங்க. நீ என்னடி டெய்லி சண்டை போடணும்னு கேட்குற? பிரியா, டெய்லி சண்டை போட்டேன்னு வச்சுக்கேன், அப்போ தான் பாசம் நிறைய இருக்கும். கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சண்டை போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசமாகவும் இருப்போம். ஏய், நீ உண்மையுமே லவ் பண்ணுறியா யாரையாவது? பைத்தியம், ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்? நான் யாரையுமே லவ் பண்ணலைன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்னடி புதுசாக கேட்குறேன்? இல்லடி, லவ் பண்ணுற நானே இவ்வளோ பேச மாட்டேன் போல, லவ் பண்ணாத நீ இவ்வளோ தூரம் பேசுறியா, அதான் கேட்டேன். பிரியா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. லவ் பண்ணாதான் இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை, இது தனிப்பட்ட ஒவ்வொரு பர்சனுக்குமே அவங்களுக்குள்ள மனசில் இருக்கிறது. நீ இதெல்லாம் பேசுவியா? இந்த மாதிரிலாம் பேசுவியாடி? தோணுச்சு பிரியா, வேற ஒன்றும் இல்லை. நல்ல லைஃப் பார்ட்னராக இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை கேரிங்காக பார்த்துக்கணும். ஓகேடி, எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், ஓகேவா? காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் பிரியா. ரோஷினி, நீ உன் பாட்டி ஊருக்கு தானே இப்போ போயிட்டுருக்க? ஆமாம் பிரியா. அப்போ உன் லைஃப் பார்ட்னர் அங்கே தான் இருப்பான். என்னடி சொல்கிற? ஏதோ நீ
பையன் பார்த்து வச்ச மாதிரி சொல்ற? ஆமா ரோஷினி, நீ தேடுற பையன் உன் பாட்டி ஊர்ல கூட இருக்கலாம்ல. அப்படியெல்லாம் அங்கெல்லாம் இருக்க மாட்டான்டி. அது எப்படி நீ அதை நீ சொல்ற? அந்த மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நீ தானடி சொன்ன? ஆமாண்டி, நான் தான் சொன்னேன். பட் அந்த பையன் அங்கே இருந்தா அந்த மாதிரிலாம் அவன் அங்கே இருக்க மாட்டான்டி. சப்போஸ் அங்கே அவன் உனக்கு கிடைச்சிட்டானா என்ன பண்ணுவேன்? வாய்ப்பே இல்லை. கிடைச்சா என்ன பண்ணுவேன் அதை சொல்லு. கிடைச்சா பார்க்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக அவன் அங்கே தாண்டி இருப்பான், ஓகேவா? நீ ஏன்டி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற? ஒருவேளை அங்கே ஏதாவது பையனை ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கியா? அடி பாவி, கடைசியில் என்னடி என்னை இப்படி சொல்லிட்டேன்? ஏய் சி சி சி, தப்பாலாம் நான் எதுவும் சொல்லலை, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அப்புறம் மேடம் வேற எப்படி சொன்னீங்க? நான் சும்மா சொன்னேன்டி, நீ அது எதுவும் தப்பாக நினச்சிக்காத. ஓகே ஓகே. அங்கே போயிட்டு நீயே எனக்கு கால் பண்ணுவடி. நாமடி, நான் உனக்கு கால் பண்ணுவேன். நீ அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுவேன். ஆமாம் பிரியா, நீ சொன்ன மாதிரி தான் இங்கே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு நீயாவே எனக்கு கால் பண்ணி சொல்லுவேன். ரொம்ப கனவெல்லாம் காணாத, ஓகேவா? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்லுவேன். சரிடி சரிடி. சரி ஓகே, பாட்டி ஊர் வந்துடுச்சு, ஓகேவா? பார்த்து பத்திரமா இரு. என்னடி அதுக்குள்ளே வந்துடுச்சா? ஆமாண்டி, பேசிகிட்டே வந்தோம்ல, நம்ம பேசிட்டு வந்ததில் டைமே போயிடுச்சு. 4 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏய் ஆமாம் ஆமாம், 4 ஹவர்ஸா? ஆமாம் பிரியா. ஏய் ஆமாம், நீ பஸ்ஸில் போறியா இல்லை எப்படி போகிற, ட்ரெயின்லையா? இல்லை பிரியா, நான் கேபு புக் பண்ணேன், கேபில் தான் போயிட்டுருக்கேன். ஓகே ஓகே, பார்த்து பத்திரம் ரோஷினி, சேஃபாக போயிட்டு எனக்கு கால் பண்ணேன்னு. ஓகே பிரியா, கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன். ஓகே ரோஷினி, உங்கள் பாட்டி வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பேச மாட்டாங்கன்னு தானே சொன்னேன்? ஆமாம் பிரியா. அப்புறம் நீ எப்படி போகிற? உன்னை ஏற்றுப்பாங்களா? உன்கிட்ட பேசுவாங்களா? தெரியல பிரியா, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே ரோஷினி, பார்த்து சேஃபாக போ, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? ஓகே பிரியா, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே டி, பாய், டேக் கேர். ஓகே ரோஷினி, பார்த்து சேஃபாக போயிட்டு வா, பாய், டேக் கேர். ஓகே பிரியா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ எப்படி இருக்குது? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு வரேன். லாஸ்ட் ஒன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட் பார்ட் 3 கனவு காதலா மீட் பண்ணுவோம்.